ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெட் பனானா அல்வா. இது வந்து நம்ம உண்மையிலேயே வந்து சூப்பரான டிஷ். இது ரெட் பனானா வச்சு நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். சும்மா வாயில் வச்சாலே கரைஞ்சி போகிற மாதிரி நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். அது நீங்களே வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெட் பனானா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம மிக்சி ஜாரில் இப்போ மாற்றிக்கலாம். இது நம்ம இந்த வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், தண்ணிலாம் ஊற்றாமல் அரைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1-2 கூட ஊற்றிக்கலாம். நான் ஸ்பூன் சின்னதாக இருக்கனால 2 ஊற்றிருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப தீய வைக்க வேண்டாம், லைட்டாக கலர் மாறினாலே போதும். இந்த அளவுக்கு போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 150 கிராம் வெல்லம் போட்டால் போதும். இது நல்லா கரையிட்டும். நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கெல்லாம் பாகெல்லாம் தேவை கிடையாது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம வெல்லம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். இல்லை மண் தூசுலாம் இருக்கும், ஆனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அகலமான பேன் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இதில் வந்து நெய் ஒரு 2 ஸ்பூனு. நெய் சூடான பிறகு நம்ம இந்த வாழைப்பழத்தை அரைச்சி வச்ச வாழைப்பழத்தை இதில் போட்டுடலாம். நல்லா அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்லா கட்டிப்படும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். நல்லா கட்டி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் வரும்போது நம்ம வெல்லம் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவு ஏலக்காய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கலரி விட்டுட்டே இருந்தால் கெட்டிப்படும். இப்போ ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு போதுமானது. நல்லா வந்து அல்வா பதம் வந்துருச்சு. நல்லா உருண்டு திரண்டு வருது பாருங்கள். நம்ம ஊற்றும் போது தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் சரியாக வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ரெட் பனானா அல்வா ரெடி ஆயிடுச்சு. என்னோட மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள்.